அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் ஆயிரக்கணக்கான மேடைகள்ல லட்சக்கணக்கான மணி நேரங்கள் அரசியல், பொருளாதாரம், இந்த நாடு லஞ்சம் ஊழல்ல எப்படி சிக்கி தவிக்கிறது, எல்லா விஷயங்களையுமே தெளிவாக பேசியிருக்காங்க. ஆனாலும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக சில வாதங்களை வைக்கக்கூடியவங்க, படிக்காதீங்க ஆடு மாடு மேய்க்க போங்கன்னு சொல்லிட்டாரு. ஒரு புறம் ஆடு மாடை காமிக்கிறாங்க, ஆடு மாடு மேய்க்கிறது. இன்னொரு புறம் கல்விச்சாலையில படிக்கக்கூடிய பிள்ளைகளை மனக்கண் முன்னே காண்பிக்கிறாங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு பிரமிப்பாகவும் ஏதோ நம்ம தவறா பேசிட்ட மாதிரி தான் இருக்குது. ஆனா உண்மை என்னன்னா, ஆடு மாடுகளை கேவலமாக காண்பிப்பதன் மூலமாக விவசாயத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. இந்த ஆடு மாடும் விவசாயம் இது ரெண்டும் பிரிக்க முடியாது. அதாவது வயல்ல நெல் விளையுது, நெல் விளையக்கூடிய நெல்லை நம்ம அரிசி ஆக்கி நம்ம சாப்பிட்றோம். ஆனா அந்த வைக்கோலையும் வயல்ல வரப்புகள்ல இருக்கக்கூடிய புல்லையும் என்ன செய்ய முடியும்? ஆடு மாடு வளர்க்க கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க அவங்க வீட்டுல அவங்க வாங்கி சாப்பிட்டு விடுவாங்களா? அப்போ விவசாயம்னு வந்தாலே ஆடு மாடு கால்நடைகள் பெருகும். அது இயற்கையாகவே பெருகும். அதை தன்னாலே வளர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, அதை பராமரித்தா போகும், அது பெருகிறோம். இப்போ நம்ம கல்வி முறைக்கு எதிரானவர்கள் இல்லை, கல்வி முறைக்கு நம்ம எதிரானவர்கள் இல்லை. கல்வி பசுமை பொருளாதாரத்தையும் மக்கள் வாழ்வையும் மக்கள் உயிர் பாதுகாப்பையும் நோக்கி கட்டமைக்கப்படணும். பசுமை தொழிற்சாலைகளை உருவாக்குவது, அணைகள் கட்டுவது, விவசாயத்தை ஒரு புனரமைப்பு செய்து ஒரு புரட்சி செய்வது, விவசாயத்திற்கு காலத்துக்கும் ஒரு நல்ல வழிகாட்டுவது. கிட்டத்தட்ட 74 லட்சம் நிலங்கள் விவசாயம் செய்யக்கூடிய அளவில் உள்ள நிலங்கள் தரிசு நிலமாக விடப்பட்டிருக்குது தமிழ்நாட்டில். அப்ப இதுல குறைஞ்ச அளவு பாதியாவது நம்ம விவசாயத்துக்கு எடுத்தாதான் உற்பத்தி பொருளாதாரமாக மாறும். நம்ம கனிம வளங்கள், ஃபேக்டரி பொருட்கள் இவற்றை தான் ஏற்றுமதி செய்து காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. விவசாய பொருட்களை அதிகமாக உற்பத்தி செய்து கூட ஏற்றுமதி செய்து நாட்டின் பொருளாதாரத்தை வளப்படுத்தலாம். அதுல என்னன்னா, விவசாயத்தில் வரக்கூடிய கழிவுகள் இந்த மண்ணை வளமாக்கும். ஆனா ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய கழிவுகள் இந்த மண்ணை மலடாக்கும். ஏன் இந்த விவசாயத்தை, இந்த அரசை சார்ந்து இருப்பவர்கள் இந்த விவசாயத்தை சில அரசியல்வாதிகள் ஒரு கேவலமா பேசுற காரணம் என்ன? ஏன் கேவலமா பேசுற மூலமாக இந்த விவசாயத்தையும் கால்நடை வளர்ப்பையும் ஒழிப்பதற்காக இவங்க முயற்சி செய்வ காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தனியார் கம்பெனிகளை கொண்டு வந்து இந்த நாட்டுக்குள்ள வைக்கணும்னா விவசாய நிலங்களை முதல்ல ஒழிக்கணும். விவசாய நிலங்களையும் கால்நடைகளையும் ஒழிச்சாதான் தனியார் வேலை வாய்ப்பை நோக்கி தேடி போவாங்க, தனியார் ஃபேக்டரிகளுக்குள்ள வேலைக்கு போவாங்க. உலக தேவைக்கு மண்ணிலிருந்து பெறக்கூடிய கனிமங்கள், தனிமங்கள் எக்கச்சக்கமா கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அறிவியல் வளர்ச்சி, அந்த வளர்ச்சி எப்படி போகுதுன்னா, மண்ணிலிருந்து பிரித்து இருக்கக்கூடிய தனிமங்கள், கனிமங்கள் இவற்றையெல்லாம் உலக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறாங்க. இது எல்லா இடங்களிலும் மண்ணுல இந்த தனிமங்கள் கிடைக்குது. அப்போ இப்போ இறுதியா கூட ஒரு 4 தனிமங்களுடைய பெயர் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அறிவியல் வளர்ச்சி சார்ந்த பொருட்கள் கண்டுபிடிப்பதற்கு தேவைப்படுது. அப்போ மண்ணை தோண்டி அகழ்ந்து அதை எடுத்தாதான் இனி உள்ள காலத்துல வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். அப்போ அதுக்குதான் நம்ம இந்த இப்போ இடைக்காலத்துல ஒரு நியூட்ரினோ திட்டம்னு கூட சொன்னாங்க. ஏன்னா 1000 மீட்டரோ 2 கிலோமீட்டர் நம்ம பூமிக்குள்ள ஆழமா தோண்டி, தேனி பகுதியில மலைப்பகுதிகளில் ஆழமா தோண்டி அங்க இருந்து ஆராய்ச்சி செய்ய போறாங்க. அப்ப 2 கிலோமீட்டர் ஆழத்துக்கு நீங்க தோண்டி ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவுல தோண்டியாச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய மண்ணும் பாறைகள் இவற்றெல்லாம் என்ன செய்வது? இவற்றெல்லாம் வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்வது. இது ஒரு வேலை வாய்ப்பா மாறி போகும். இவற்றில் இருக்கக்கூடிய தனிமங்கள் எல்லாம் பிரித்து எடுக்கிறதுக்கு கம்பெனிகள் போடுவாங்க, தொழிற்சாலைகள் போடுவாங்க. இது ஒரு வேலை வாய்ப்பு. இதுதான் நம்ம எதிர்க்கிறோம். விவசாயம் செய்துகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல, விவசாய நிலத்துல மண்ணை கொட்டி, கல்லை கொட்டி, அதை கட்டிடங்கள் போட்டு, ஃபேக்டரிகள் அமைத்து, அதை குடியிருப்புகள் ஆக்கி, நம்முடைய இந்த தொழில் முறையை மாற்றி மண்ணை தோண்டி பெட்ரோலிய பொருட்கள், எரிவாயுக்கள் இவற்றெல்லாம் எடுத்து விற்று, இது ஒரு பொருளாதாரம். ஆனா விவசாயம் அது சார்ந்த இது ஒரு பொருளாதாரம். அப்ப ரெண்டுல எது மக்களுக்கு, இந்த மண்ணுக்கு நல்லது செய்யக்கூடியதுன்னு சொன்னா விவசாய பொருளாதாரம் தான் நல்லது செய்யும். அப்போ இந்த விவசாய பொருளாதாரங்கிறது தற்சார்பு பொருளாதாரம். வெளிநாட்டு கம்பெனிகள் கொண்டு வந்து தரக்கூடிய பொருளாதாரம் என்பது அது தனியார் சார்பு பொருளாதாரம்.
தனியாருடைய கையை எதிர்பார்த்து நம்ம வாழ வேண்டிய ஒரு சூழல் வந்துடும். கொஞ்ச காலத்துல இப்பவுமே மலையெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சாச்சு. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மலையை உடைக்கிறது, குவாரி வைக்கிறது, பெரிய பெரிய வாகனங்கள் வாங்கி அவங்க சொந்தமா வச்சுக்கிறது, இது போன்ற வேலைகள் இப்பவுமே தேர்ந்தெடுத்துட்டாங்க அரசியல்வாதிகள் எல்லாருமே. சாலைகள் போடுறது, பாலங்கள் கட்டுவது, இது போன்ற வேலைகள் எல்லாமே அரசியல்வாதிகள் கையில தான் இருக்குது. இப்போ அரசியல்வாதிகளுடைய அவர்களுக்கான வேலை வாய்ப்பாக மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கதா மக்கள் புரிஞ்சுக்கிட்டுறாங்க. அப்போ அதுக்காக தான் எதிர்ப்பு கிளம்புது. அப்போ நம்ம தற்சார்பு பொருளாதாரம், இந்த மண்ணை சார்ந்து நம்ம இருக்கக்கூடியவங்க, இந்த மண்ணை சார்ந்து இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து நம்மை மாற்றி ஒரு தனியார் கம்பெனியை சார்ந்து நம்ம வாழ்க்கையை ஓட்டக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு தள்ளி விடுவாங்க. நம்ம யாரையும் கல்வி கற்க வேண்டாம்னு சொல்லல. அரசு பள்ளிகள் தரமா இல்லை. அரசு பள்ளிகளுக்கு வரக்கூடிய மாணவர்கள் குறைந்து போறாங்க. அரசு பள்ளிகள் கூரை எப்போ பேர்ந்து விழுதுன்னு தெரியாது. பல இடங்கள் நடக்குது. யோசிச்சு பாருங்க, கல்வியே படிக்க வேண்டாம், கல்வி கற்க வேண்டாம்னு நாம சொல்றோமா? கூரைகள் பேர்ந்து விழுது. 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷ காலத்துக்குள்ள கட்டப்பட்ட பள்ளிக்கூடத்து கூரைகள் பேர்ந்து விழுது. எங்கேயாவது போய் ஒரு செவுர்ல கை வச்சு தொட்டு அந்த செவுரை பிச்சை எடுத்தாச்சுன்னு சொன்னா கையோடு அந்த இது பேர்ந்து வருது. அந்த அளவுல லஞ்சமும் ஊழலும் பெருத்து இன்றைக்கு அரசு ஒரு கட்டிடம் கட்டுச்சுன்னு சொன்னா அது தரமில்லாததா இருக்குது. ஒரு அமைச்சர் ஒரு இடத்துல போய் நிக்கிறாரு, கீழே உள்ள ஸ்லாப் உடஞ்சி கீழே விழுது. இந்த மாதிரி ஒரு தரமற்ற ஒரு பள்ளிக்கூட கட்டிடங்களை உருவாக்கி அந்த இப்போ தற்போது ஒரு மதில் சுவர் கூட இடிந்து விழுந்து ஒரு பையன் இறந்து போறான் அரசு பள்ளியில. எந்த பெற்றவராது அரசு பள்ளிகளுக்கு பிள்ளைகளை அனுப்பணும்னு யோசிப்பாங்களா? ஏன்னா அரசு பள்ளின்னு சொன்னா இலவசமாக கற்பிக்கணும். அப்போ இது போல ஒரு தரமற்று போய் இருந்தாச்சுன்னு சொன்னா அந்த அரசு பள்ளிகளை ஒதுக்கிட்டு அரசியல்வாதிகள் முதலாளிகளாக இருக்கக்கூடிய கல்வி சாலைகள், பள்ளிக்கூடங்கள், கல்வி சாலைகளுக்கு மக்கள் பிள்ளைங்களை அவங்களாவே அனுப்பிடுவாங்க. அப்போ கல்வி, அப்போ வசதி உள்ளவங்க தனியார் பள்ளிகள்ல கல்லூரிகள்ல காசு கட்டி படிக்க வச்சிருவாங்க. வசதி இல்லாதவங்க என்ன செய்வாங்க? வசதி இல்லாத பிள்ளைங்க பெற்றோர் என்ன செய்ய முடியும்? வீட்டில தான் வைக்க முடியும் பிள்ளைங்களை படிக்காம. மதில் சுவர் இடிந்து விழுந்து பிள்ளைங்க இறந்து போறாங்க. நல்ல பற்றுதல் உள்ள தாய் தந்தையர் எப்படி ஒரு அரசு பள்ளிக்கு அனுப்புவாங்க? அப்போ கல்வி கற்காத போன்னு சொல்றது நாம சொல்லல, அரசு அதன் செயல்பாடு மூலமாக தான் கல்வி கற்காதே போ அப்படிங்கிற மாதிரி நமக்கு புரியுது. புது சமுதாயத்துக்கு அப்படிதான் புரியுது. எனவே சுருக்கமாக சொல்ல போனால் விவசாயம் சார்ந்த நிலம், கால்நடை வளர்ப்பு இவற்றை ஒழித்து விட்டு தொழிற்சாலைகள், அதற்குள்ள அந்த தொழிற்சாலைகளுக்கு தேவைப்படக்கூடிய பாறைகளை மலைகளிலிருந்து உடைத்து எடுப்பது, இது ஒரு வேலை வாய்ப்பு. மலைகள், மண்ணை தோண்டி எடுக்கக்கூடிய அந்த மண்ணில் உள்ள தனிமங்களை பிரித்து எடுத்து, கதிரியக்க தனிமங்கள் நிறைய இருக்குது. இப்போ கண்டுபிடிச்ச ஒரு 4 தனிமங்கள், மாஸ்கோவியம் அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இன்னொன்னு ஜப்பான் கண்டுபிடிச்சிருக்கு, இன்னொன்னு அமெரிக்கா கண்டுபிடிச்சிருக்குது. எல்லாமே கதிரியக்க தனிமங்கள். இந்த கதிரியக்க தனிமங்களை கண்டுபிடிச்சு என்ன செய்யறது? இவற்றெல்லாம் எடுத்து ஒரு ஃபேக்டரிகள், தொழிற்சாலைகள் அமைத்து அதுக்குள்ள பொருட்களாக தயாரிப்பாங்க. தயாரிக்கும் போது அதுல இருந்து வெளியே வரக்கூடியது எல்லாமே மிகவும் கேடுகட்ட ஒரு கெடுதலை தரக்கூடிய ஒரு கழிவுகளாகத்தான் இருக்கும். அந்த ஃபேக்டரியில இருந்து வெளியே வரக்கூடிய கழிவுகள் அவ்வாறாக தான் இருக்கும். அப்படி வந்தாச்சுன்னு சொன்னா அது விவசாய நிலங்கள்ல பட்டதுன்னா அந்த நிலங்கள் நஞ்சாய் போகும். இந்த நிலங்கள் வாழ தகுந்ததா, மனிதர்கள் வாழ முடியாததாக மாறி போகும். எனவே இந்த புரிதலை போல எல்லோருக்கும் மனதுக்குள்ள புரிஞ்சிருச்சுன்னா விவசாயம், ஆடு மாடு, கல்வி இது ரெண்டையும் எதிரெதிராக நம்ம மக்கள் பார்க்க மாட்டாங்க. மக்கள் வாழ்வு, உயிர் பாதுகாப்பு இவற்றை நோக்கி தான் கல்வி இருக்கணும். அந்த கல்வியை தான் நாம் தமிழர் கட்சி அறிவுறுத்தது. அண்ணன் சீமான் அவர்களும் அதுதான் சொல்றாரு. நன்றி, வணக்கம்.